வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, எங்கள் சேனலில் எங்கள் வெப்சைட்டில் வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங் கோர்சஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி போட்டோம். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறத பற்றியும் நம்ம போட்டோம். ஓகேங்களா? இப்போ வித் சர்டிஃபிகேட்டோடு வருது. இப்போ ஓகேங்களா? நீங்கள் எந்த வீடியோ ஸ்ட்ரீமிங் கோர்ஸ் அட்டன் பண்ணாலும் முடித்தோன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வரும். ஓகேங்களா? அதனால் ஃபுல் பிளேஜாக ஒரு எங்கள் வெப்சைட்டில் எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே சேர்த்து, அது இல்லாமல் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும் சர்டிஃபிகேட் எப்படி வரும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம். 2 விதமான சர்டிஃபிகேட் வரும். ஓகேங்களா? நீங்கள் எடுத்துருக்க கோர்ஸை பொறுத்து 2 விதமான சர்டிஃபிகேட் வரும். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ வெப்சைட் வந்து mdmstc.com. ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வெப்சைட் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதை இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா எங்கள் பேஜ்லேயே நீங்கள் போய்ட்டு கூட MDMSTCயில் போய் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே போயிட்டிங்கன்னா நமக்கு பேஜஸில் போனீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அல்லது ஆர்டர்ஸ்லேயும் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆர்டர்ஸில் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே போய் நேம், இமெயில் ஐடி கொடுத்து பண்ணிக்கலாம். அல்லது அதோட பெஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் போங்க. ஓகே, போனீங்கன்னா இங்கேயே நீங்கள் போய் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது சாம்பிளுங்கிறதால நான் ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் ஃபஸ்ட் நேம், ஓகே, லாஸ்ட் நேமும் சாம்பிள் கொடுத்துக்கிறேன். யூசர் நேம் சாம்பிள், இமெயில் ஐடி என்னோடய இமெயில் ஐடியை நான் கொடுத்துக்கிறேன். உங்களோட இமெயில் ஐடி, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இது தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா ஒரு தடவை தான் இந்த இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? பாஸ்வேர்டு வந்து நான் 1 2 3 4 5 6 7 8ன்னு கொடுத்துக்கிறேன். திருப்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஏன்னா 1 2 3 7 1லேருந்து 8 வரைக்கும் கொடுத்ததுனால அது வீக்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 கொடுத்துட்டு ரிஜிஸ்டர். ஸோ நம்ம ரிஜிஸ்டர்னாலும் நமக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே போனோம்னா நம்ம என்ரோல்டு கோர்சஸ், என்னென்ன கோர்சஸ் என்ரோல் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒன்றுமே பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரைனிங்கில் போயிட்டு வீடியோ ஸ்ட்ரீமிங். ஓகே, இதில் நான் வந்து 2 விதமான கோர்சஸ் இப்போ எடுக்க போகிறேன். ஓகேங்களா? உள்ள 2 கோர்சஸே எடுத்துக்கிறேன். கிரியேட்டிங் பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ராயிங் யூஸிங் ஸ்மார்ட் பிளான் PNID. ஸோ ஆட் டு கார்ட். ஏன்னா 2க்குமே பார்த்திங்கன்னா நமக்கு சர்டிஃபிகேட்டில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். ஓகேங்க, ஏன்னா இப்போ இதில் போகிறேன் ஆட் டு இந்த கோர்ஸை நான் போய் ரைட் கிளிக் பண்ணி, சாரி இங்கேயே கூட நான் ஓப்பன் பண்ணுறேன். ரைட், கோர்ஸில் போனீங்கன்னு வச்சுங்களேன், அபவுட் கோர்ஸ், வாட் யூ லேர்ன் சொல்லிவிட்டு இங்கே நிறைய டாபிக்ஸ் இருக்குது இதில். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. இதில் ஒவ்வொன்றுக்கும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஓகே, சரி, நான் ஆட் டு கார்ட்டே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, திருப்பி நான் ஹோம் பேஜுக்கு போய்க்கிறேன், வீடியோ ஸ்ட்ரீமிங். ஸோ இப்போ இந்த இதுக்கு போகிறேன். ஓகேங்களா? ஸோ போனோன்னா இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கிடையாது. ஓகேங்களா? ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது. ஸோ இதுதான் 2க்குள்ள வித்தியாசம். நான் ஆட் டு கார்ட்னே கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்போம், சர்டிஃபிகேட்டில் ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணியிருப்போம். ஸோ ஆட் போட்டு வியூ கார்ட். ஓகே, ஸோ 2 கார்ட்டுமே 2மே வேணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் 2மே, இல்லை வேணான்னா ரிமூவ் ஐட்டம் கொடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ் வேணுமோ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொசீட் டு செக் அவுட். ஸோ உங்களுக்கு ரீஜன் என்ன வேணும் இதெல்லாம் கொஞ்சம் மேண்டேட்ரி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நேம் நான் சாம்பிள், லாஸ்ட் நேம் சாம்பிள். ஓகே, அட்ரஸ் வந்து நான் ட்ரிச்சின்னு கொடுத்துக்கிறேன். சிட்டி ஏற்கனவே நான் டைப் பண்ணியிருக்கேங்கிறதுனால எனக்கு இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட்டு தமிழ்நாடு, பின்கோடு. ஓகே, இது மட்டும்தான் ஆப்ஷனல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பே பை ரேசர் பே மட்டும் தான் இப்போ நம்மள்ட்ட இருக்குது. ஓகே, ஸோ நான் இங்கே ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு ப்ளேஸ் ஆர்டர். ஸோ அட்ரஸ் சேவ் பண்ணுவான்னு கேட்குது, நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு ரேசர் பே ஓகேங்களா. ஸோ இதில் என்ன வேணும், யூபிஐ கியூஆர் கோடுன்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே, அல்லது கார்டு கொடுக்கலாம், நெட் பேங்கிங் வேலெட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே ரிஜிஸ்டர் ஆகிட்டு பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா. ஜஸ்ட் நான் இப்போ ஏன்னா ஏற்கனவே இது வந்து எனக்கே நான் பண்ணுறேங்கிறதுனால இந்த பேஜை ஸ்கிப் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அதுக்கு பதில் நான் வேறு மாதிரி உள்ள லாகின் பண்ண போகிறேன். பட் என்னென்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்தோடனே என்ன மெத்தட் வேணுமோ எடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபுல்லாக வந்து பே பண்ணிடலாம். ஓகேங்களா. பேனுக்கு என்ன மெத்தட் வேணுமோ கொடுத்துட்டு பே நவுன்னு சொன்னிங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆனோன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கோர்ஸ் எடுத்தீங்களோ அந்த கோர்ஸுக்கு போயிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரெண்டுமே ஸ்டார்ட் லேர்னிங்னு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் லேர்னிங் கொடுக்குறேன். கொடுத்தோம்னா நமக்கு இங்கே கோர்ஸோட டீட்டெயில் வந்துடும். ஓகேங்களா. ஜஸ்ட் நான் பே கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன், நடுவில் போட்டு விட்றேன் எப்படி அத்தென்டிகேஷன் மோட் இருக்குது. அதனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அங்கே விண்டோஸ் அத்தென்டிகேஷன் மோடில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா நம்ம எஸ்பிபிஐடியை பொறுத்தவரை நமக்கு லாகின் நேம் வேணும். வந்து லாகின் வந்து டிசேபிள்னு நான் கொடுங்க, ஏன்னா நமக்கு பின்னாடி தேவைப்படாது. ஓகேங்களா. விண்டோவுக்கு வேலையில் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா பேஸெல்லாம் நம்ம செட் பண்ணுவோம். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கோர்ஸ்க்கு போயிடும். ஓகேங்களா. போயிட்டு நம்ம ஆன் கொடுத்தீங்கன்னா இங்கே போய் நம்ம நேம் டைப் பண்ணலாம். அடுத்தடுத்த கோர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இது ஒரு கோர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னு எப்படி வருங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் கோர்ஸ்னு வரும். ஸோ கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு ரேட்டிங் வரும். நீங்கள் என்ன ரேட்டிங் வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ போனால் நமக்கு வியூ சர்டிஃபிகேட் ரீடேக் திஸ் கோர்ஸ்னு 2 வருது. ஸோ இப்போ நான் வியூ சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோடய சர்டிஃபிகேட் அங்கே நமக்கு காமிக்கும். ஸோ உங்களோட ஐடி இங்கே இருக்குது. ஓகேங்களா. இஷ்யூ டேட் என்ன இங்கே இருக்கும். அது இல்லாமல் கீழே கியூஆர் கோட் இருக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலும் உங்கள் சர்டிஃபிகேட்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சர்டிஃபிகேட் ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ இதில் என்ன நிறைய டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால டாபிக்ஸ் கவர்னு இருக்குது. ஸோ கோர்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா. என்னை கம்ப்ளீட் பண்ணிங்க. ஸோ சைன். ஓகே. ஸோ எங்களோட நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், எங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டு இங்கே கியூஆர் கோட் இருக்குது. ஸோ இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் அங்கே வந்துடும். ஓகேங்களா. ஸ்கேன் பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்க முடியும். ஓகே. ஸோ இது ஒரு கோர்ஸோட சர்டிஃபிகேட். ஓகே. இன்னொரு கோர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டவுன்லோட் சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்துருச்சு. ஏன்னா நம்ம முடிச்சிட்டோங்கிறதுனால. ஓகே. இல்லை அப்படின்னா நீங்கள் போய்ட்டு திருப்பி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி ரீடேக் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு போய்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த இதையே நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே போகிறேன். போயிட்டு ஸ்டார்ட் லேர்னிங். ஓகே. இதில் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு லொகேஷனை செலக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா பண்ண முடியும். இதே ஒரு ஸோ கோர்ஸ் முடிஞ்சோன்னா திருப்பி வியூ சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நமக்கு லோட் ஆயிரும். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நமக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் கிரியேட்டிங் மாடல் யூஸிங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்மார்ட் பிளான் 3D. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே சிலபஸ் இருக்காது. ஓகேங்களா. என்னென்ன கவர் பண்ணேன், ஏன்னா அந்த டாபிக் ஒன்று தான் அதில் கவர் ஆகிருக்குங்கிறதுனால அது இருக்காது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிறோம். சரி, இப்போ என்னென்னா திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா ரீடேக்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. இதுக்கே போகிறேன். ஓகே. திருப்பி இந்த இதுக்கே போகிறேன். ரீடேக் திஸ் கோர்ஸ்ன்னு கேட்டோன்னா திருப்பி நமக்கு 2 கேட்கும். பிஃபோர் கண்டினியூ ப்ளீஸ் டிசைட் வெதர் டு கீப் ப்ராக்ரஸ் ஆர் ரீசெட். கீப் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா. திருப்பி நீங்கள் கோர்ஸஸை நீங்கள் கன்டினியூ பண்ணிவிட்டு போகலாம். அப்ளை பண்ணி நமக்கு என்ன வேணுமோ நம்ம எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். இதே வந்து அடுத்த ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே போகிறேன். ரீடேக் ரீசெட் டேட்டான்னு சொல்லிட்டேன்னா எனக்கு அங்கே சர்டிஃபிகேட் இருக்காது. ஓகேங்களா. இப்போ திருப்பி பாருங்களேன். இங்கே போயிட்டு நான் வந்து ஸ்டார்ட் லேர்னிங் தான் இருக்குது. டவுன்லோட் சர்டிஃபிகேட் இல்லை. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாகவே ரீசெட் ஆயிடுச்சு.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். ரீடேக் சொல்லி இந்த டூரேஷன் பீரியட் பூரா நமக்கு என்ன பண்ண முடியும், திருப்பி திருப்பி அந்த வீடியோஸை நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வேலிடு, நீங்கள் என்ரோல் பண்ணது எவ்வளோ நாள் வேலிடு எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கோர்சஸை ஜாயின் பண்ணி படிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்சஸ்ன்னு சொன்னோமா 2 தான் மெயினாக இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா SP3Dயை பொறுத்தவரை டாபிக் வைஸ் ஒவ்வொரு டூல் வைஸும் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து கூட என்ன வேணுமோ கற்றுக்கலாம். ஓகேங்களா? பட் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய கோர்சஸ் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. இதில் முக்கியமாக இது பண்ண வேண்டியது இன்னொன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த பேஜில் போயிட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக வேணுமா இல்லை ஜேபிஜியாக வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே போய்ட்டு நான் இப்போ கொடுக்குறேன். பார்த்தா எனக்கு பிடிஎஃப்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா எனக்கு கிரியேட் ஓகே சாம்பிள். ஸோ என்னோடய சர்டிஃபிகேட் பிடிஎஃபாக வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதே வந்து ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் ஜேபிஜி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் போய்ட்டு நான் ஜேபிஜி ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். இதே போனீங்கன்னா காப்பி க்ரெடென்ஷியல் யூஆர்எல். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் போய்ட்டு உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் இங்கே வந்துடும். ஓகேங்களா? அதையும் நீங்கள் எடுத்துக்க முடியும் இங்கே. ஓகே. டேரெக்டாக இங்கேருந்தே பிரிண்ட் பண்ணலாம். பட் பிரிண்ட் பண்ணும்போது என்னென்னா இதான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபுல்லாக இந்த இதெல்லாம் சேர்த்து வரும் கீழே எல்லாமே. ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். அல்லது ஃபேஸ்புக், ட்விட்டருக்கு ஏதாவது வேறு இதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் வரும். ரொம்ப நன்றி.